ப்ராப்பர் ஒர்க்கிங் கன், அது வந்து நார்மல் பிஸ்டல் அப்படின்னா, அவர் துப்பாக்கி எடுத்து மிரட்டுறாரு அப்படின்னா நீங்க எப்படி போய் கண்டுபிடிப்பீங்க அவரை? அது ஒரிஜினல் கன்னோ ஏர் கன்னோ அது நமக்கு தெரியல. ஆனா ஒரு துப்பாக்கி இருக்க ஒரு நபர் கிட்ட அவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருந்தா யாருமே இப்படி கதவை திறந்து உள்ள போக மாட்டாங்க. ஒரு லைசன்ஸ் கன் வச்சிருக்கிறதுக்கு அவர் உரிமை இருக்கு, அதை வச்சுக்கலாம். சோ அவருக்கு எங்க ஒர்க் பண்றாரோ அங்கதான் அவர் வச்சிருக்காரு. கன்னை வந்து அவர் ஃபயர் பண்றதுக்கு ட்ரை பண்ணவே கிடையாது. நீங்க புரியுங்க, உங்க கையில தான் கன் இருக்கு. சமன் சர்வ் பண்ண வரீங்க, அதை வெளியில ஒட்டி ஆகணும்னு அவசியம் இல்லை. இது காவல்துறையோட சமன். அது நீங்க ஆல்ரெடி மீடியால எல்லாம் டெலிகாஸ்டும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அதை கிழிச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ரெண்டாவது கட்டம். அதுக்கு உடனே காவல்துறை வருதுனாலும் வலசரவாக்கம் போலீஸ்ல வரணும். வேற ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வராங்க? அப்பதான் நம்ம கொஞ்சம் மூளையை கசக்கி யோசிக்க ஆரம்பிச்சா சீமான் அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கிறது. டிஃபேம் பண்ற கேஸ் தான் இதெல்லாம். ஆல்ரெடி அவருக்கு வந்து லைஃப் த்ரெட் இருக்கு. ஏன்னா அவர் வீட்டுக்கு வெடிகுண்டு வீசுறேன்னு சொல்லிட்டு போலீஸ் தான் கைது பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு முன்னாள் ராணுவ அதிகாரி தான் சீமான் அவருக்கு பாதுகாப்பா இருக்காப்ல. இவரை நீங்க டார்கெட் பண்ணி கைது பண்ண மாதிரியே ஃபீல் ஆகுது. சீமானை சுற்றி இருக்க ஒரு பாதுகாப்பா அகற்ற மாதிரி இருக்குது. என்ன பிளான்ல இருக்கீங்க? அப்ப சீமான் அவர்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. சீமான் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அவருக்கான ஒரு பாதுகாப்போ உறுதி செய்யணும்னு நான் சொல்றேன்.